அஸ்ஸலாமுஅலைக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவோம். வாட்டர்மெலன்லே பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் தான் பெரும்பாலும் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நம்ம நார்மலாக வாங்குகிற அந்த வாட்டர்மெலன் மாதிரி தான் இருந்துச்சு. க்ரீன் கலரில் கட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு எல்லோ கலரில் இருந்துச்சு. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது இந்த வாட்டர்மெலன். இது சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹனியில் நம்ம வாட்டர்மெலன் டிப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு சரியான இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு மேல் பகுதியில் தான் பார்த்திங்கன்னா பயங்கர இனிப்பாக இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட இனிப்போட சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சென்டரில் செம்மையான இனிப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்டு மெலான் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா கிர்னி பழத்தில் இது ஒரு வகை. ஸோ மஸ்க் மெலான் எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிர்னி பழத்தோட டேஸ்ட் தான் இருந்துச்சு. இந்த சம்மர் டயத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சோல்ட் அவுட்டில் தான் இருக்குது. கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் குக்கும்பர் வாங்கியிருந்தோம். அப்புறம் சன்மலான் வாங்கியிருந்தோம். இது சன்மலான், சூரியமலான் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா கிர்னி பழத்தோட வகையை சார்ந்தது தான். ஸோ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா பேரிக்காயும் அந்த கிர்னி பழம் அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆன என்ன டேஸ்ட் இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கோல்டன் குக்கும்பரோட டேஸ்ட் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சுரக்காயை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிடணுமா இல்லை சமைச்சு சாப்பிட்ணுமான்னு தெரியலை. நாங்கள் சாப்பிட்ட இந்த 3 மெலானில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் வாட்டர்மெலன் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.